வெல்கம் பேக் அவர் சேனல். 11th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் எழுதி 12th ரெடி ஆகிட்ருக்கீங்க. பட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட்டுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட்டை போட்டுக்கிட்டு நம்ம சேனலை ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2 இயர்ஸ் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம சேனலில் எப்போவுமே மேக்ஸிமம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போடுறதாட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துலலாம் உங்களோட டவுட்ஸு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டுடே டாபிக்குள்ளே போகலாமா? ஓகே. 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 8 எக்ஸசைஸ் 8.4 third sum differential equations. So if u of x y z equal to x square plus y square divided by xy plus 3z square y. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் dou u by dou x, dou u by dou y and dou u by dou z. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் u of x, y, z which is equal to x square plus y square divided by xy plus 3z square y. ஓகே, ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? x square plus y square divided by xy. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஸோ நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, x square by xy plus y square by xy plus இந்த டேர்ம் 3z square y. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ x கேன்சல் ஆகிரும், y. ஸோ which is equal to x by y plus y by x plus 3z square y. ஸோ இது என்ன? u of x, y, z. ஸோ ஃபஸ்ட் ஒன் dou u by dou x அப்படின்னா என்ன? யூவை, அதாவது யூவோட வேல்யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே. எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அதோட வேல்யூ என்ன? 1. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 டிவைடட் பை யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் எல்லாம் என்ன தான் இருக்கும்? கான்ஸ்டன்ட். ஸோ அது சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இது நம்ம பார்க்குறது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஒய் ஆட்டிருக்கோம். நார்மல் டிஃப்ரென்ஷியேஷனில் அதோட வேல்யூ 0. பட் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ 1 by ஒய் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒய் வந்து என்ன? கான்ஸ்டன்ட். ஸோ ஒய்யை போட்டுக்கலாம். எக்ஸ் எங்கே இருக்குது? கீழே. ஸோ 1 by எக்ஸ்னு கன்சிடர் பண்ணும். கரெக்டாக? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1 by x which is equal to அதோட வேல்யூ என்ன? ஃபார்முலா -1 by x square. -1 by x square. ஸோ என்ன வரும்? மைனஸ். ஸோ -7 இங்கே போட்டுக்கலாம். -1 by x square ப்ளஸ் இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கா? இல்லை. ஸோ அதோட வேல்யூ 0. ஓகே தானா? இப்போ இதில் ஒய் ஏன் 0 ஆகலை அப்படின்னா அதில் எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ எக்ஸ் டேர்ம் இருக்கும்போது ஒய் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து எக்ஸ் டேர்மே இல்லை. ஸோ அது 0. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? dou u by dou x which is equal to 1 by y. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் y by x ஸ்கொயர். ஓகே தானா? இது வந்து dou u by dou x. நெக்ஸ்ட் ஒன் நம்பர் 2 dou u by dou y. ஸோ இந்த டேர்ம்லேயே போட்டுக்கலாம். which is equal to y எங்கே இருக்குது? கீழே. ஸோ எக்ஸ் யூவை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு என்ன பண்ணமோ சேம் கான்செப்ட். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1 by y which is equal to -1 by y square. ஸோ -1 by y square. சேம் கான்செப்ட். எக்ஸுக்கு என்ன பண்ணமோ சேம் கான்செப்ட். ப்ளஸ் இங்கே ஒய் மேலே தான் இருக்குது. ஸோ ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டும் சேம். ஓகே தானே? ஸோ 1 by x வந்து கான்ஸ்டன்ட் ப்ளஸ்
next term 3z square y. So 3z square constant into y. So y oda differentiation 1. So 3z square into 1. So which is equal to minus x by y square plus 1 by x plus 3z square. Okay. Next one, number 3, dou u by dou z. So u z வச்சு differentiate பண்ணோம். So first termல z இருக்கா இல்லை, so 0 plus second termல z இருக்கா இல்லை, so 0. okay, third termல இருக்கு, so plus 3 constant y constant z square. So differentiation of x power n formula என்ன, n into x power n minus 1. so x இருக்க இடத்துல இங்க z இருக்கு, அவ்வளவுதான். so z power 2, அதாவது z square. அப்போ என்ன கிடைக்கும், பவர். so 2z power 2 minus 1 which is equal to 2z power 1. so which is equal to 2z. so into 2z which is equal to 0 0 போயிட்டு, so 2 into 3 6yz. okay, இவ்வளோதான் partial differential equation, very simple portion. so பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விடையும் ஈஸி மெத்தடாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், இதை விட ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரலாம். ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.